இனிமேல் எப்படி இதை பார்க்காம இருக்க படம் நல்லா இல்லை போய் பார்க்காத அப்படி ஷூட்டிங் அங்கடியில் சட்டசபையில் தான் எடுத்தார் ஷூட்டிங். குழந்தைங்களும் பார்க்கறது நல்லது தான். இதை விட வயலன்ஸ் படம்லாம் நிறைய வந்திருக்கு. இது எதுவாக இருந்தாலும் மனசாட்சியோட பேச சொல்லுங்க. துணிவு படத்தோட இது பெஜாரா எடுத்து இருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் பிஆர் தான் நெக்ஸ்ட் வந்து தளபதி. இதை நீங்க பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க பேப்பர்ல. பிஆர் வந்து நாளைக்கு ஸ்கிரீனை ரூல் பண்ணல. ஆமா, அப்போ நீங்க திருப்பி தான் படம் காட்டிட்டு இருக்காருல அரசியல்ல. இனி நடிக்க மாட்டாரு, அதுதான் நடிக்க மாட்டார்ல. நாளைய தீர்ப்பு ஆரம்பத்துல இருந்து இருக்கிறீங்க. ஓகே, சோ ரைட். எந்த ஒரு நடிகருமே இதுவரைக்கும் எண்ட் ஸ்கிரீன் போட்டதே கிடையாது. சோ இவர்தான் அந்த டைட்டில் போட்டுருக்காங்க. அத பத்தி மக்களுக்கு நல்லது பண்ண வந்து அதுவே பெரிய விஷயம். 250 கோடி அங்கே 2.5 கோடி சம்பளத்துக்கு மக்களுக்காக வந்திருக்காரு. அவர் யாராலையும் அழிக்கவே முடியாது. இன்ப நிதியாவது துன்ப நிதியாவது ஏமா வந்தாலும் இன்பத்து அவருக்கு ஈடே இல்லை. அவர் மக்களுக்காக எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறாரு. காலை உணவு திட்டம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. ஸ்டாலின் பீத்திக்கிறாரு அப்பாவது மப்பாவது. என்ன அவருக்கு ஸ்டாலின் அங்கிள் கொஞ்சம் இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லு. அவங்க பையன் லாஸ்ட்டாக நடிச்சார் மாமன்னன் படத்தை பார்த்துட்டு எல்லா எம்எல்ஏவும் தேட்டருக்கு போயிட்டான்னு உட்காந்து அழுத்துனுக்கிறாரு. இன்னும் எல்லா அமைச்சரும் வந்து பார்த்தது இந்த படம் அழுகுற மாதிரி தான் அவர் செஞ்சுக்கிறாரு. ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு, எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டு. இதோட வந்து ஒரு படம் என்டர்டெய்னர் யாருமே இல்லை. ரஜினி எல்லாம் ஒன்றுமே இல்லை. தளபதி மட்டும்தான் எல்லாமே. தளபதிக்கு வேற எதுவுமே இல்லை. ஜெயிலர் 2 அட்ட ஃப்ளாப் ஆகும். ஆமாம், என்ன படம் இது. நேத்து தல படத்தோட துணிவு படத்தோட இது பெஜாரா எடுத்து இருக்காரு. தாய் தந்தை தளபதி வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலாக ஜென்யூனாக எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்டே வந்திருந்ததுன்னா இன்னும் மாசா இருந்தோம். படத்தை வந்து பார்த்துட்டு பேச சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் மனசாட்சியோட பேச சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, தளபதி தான் கரெக்டாக வந்திருக்குது. படத்தை பார்த்துட்டு பேச சொல்லுங்க. பார்த்துருக்கலாம், ஒருத்தங்க பார்க்காமலும் இருந்திருக்கலாம். சரிங்களா, நான் பார்க்காம வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனும் அப்படியே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு தான் போச்சு. பார்த்தவங்களும் வந்திருக்காங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். அதில் பார்த்ததோட பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குன்றாங்க. இதுதான் உண்மை. தளபதி நடிச்சிருக்காரு. நம்ம தளபதிக்காக நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது ஒரு சீனும் வேற லெவலில் இருக்குங்க. அவரோட மாஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும். இதோட பெரிய மாசாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக வர விடாம தடுத்தாங்க இதை. இப்போ அவர் இருக்கிறதுனால தைரியமாக விட்டுருக்காங்க. இது வேற லெவலில் இருக்கு. இனிமேல் எப்படி இதை பார்க்காம இருக்க போகிறதா எனக்கு தெரியல. செம்ம எமோஷனல். லாஸ்ட்டில் செம்ம எமோஷனல். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லீக் ஆனப்போ படம் நல்லா இல்லை போய் பார்க்காத அப்படி இப்படின்னானுங்க. ஆனால் அவனுங்க மிஸ் பண்ணிட்டானுங்க. நான் ரொம்ப அவனை மிஸ் பண்ண அவனுங்க கூட பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் அவனுங்க வரல. படம் சும்மா தரமாக செம்மையாக செதுக்கியிருக்காங்க படத்தை. இந்த ஓட்டிங்க்கு முன்னாடி படம் வந்திருந்தா இன்னும் அதிக டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்கும். எனக்கு தொண்டையே போயிடுச்சு கத்தி. இது பாருங்க, எனக்கு காலையில் தண்ணி ஊற்றுது. ஏன்னா இது வருமா வரமாட்டோமான்னு தெரில. இருந்தது ஜாலியாக என்ஜாய். இது மாதிரி நான் தொண்டையே போயிடுச்சு நான் கத்தி. எங்களுக்கு நிறைய ஒரு சில கேமியோஸ்லாம் உள்ள இருக்காங்க. நேற்றே பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நல்லா இருக்குது படம். யாருமே நல்லா அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டு. அதே மாதிரி 69 மூவி நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம அதில் எதுவும் ஆமாம் எல்லாருமே ஒரு சீனில் இருக்காங்க. ஸோ அது சொல்ல முடியும். நல்லா இருக்குது படம் சீரியஸாக. யாருக்குமே நான் ஒரு அஜித் ஃபேன் எனக்கே பிடிச்சிருக்குன்னா அப்போ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்ல படம். போட்டி போகிறதுக்கு ஆள் இல்லைல்ல. இதுக்கப்புறம் சண்டை போட தேவையில்ல. இதுக்கப்புறம் அவருக்குமே போட்டி கிடையாது. ஆனால் இவ்வளோ அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் அடிச்சிக்காமல் போகிறாங்களே. ஸோ அது நமக்கு இதுக்கப்புறம் அந்த போட்டி இருக்கும். அந்த போட்டி வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்காது. ரீரிலீஸ் தான் பார்ப்பாங்க எல்லாரும். அசைக்க முடியாது. தளபதி தான் எல்லாமே தளபதி தான். அசைக்க முடியாது. பக்கா மாஸ் படம். எல்லாமே இருக்கு போய் பாருங்க. இது கொஞ்சம் ஃபீல் கிடச்சிச்சு. நான் சிங்கப்பூரில் வந்திருக்கேன்.
ஸோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மற்ற விஷயமா வந்தால் படம் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், நல்ல ஃபீலிங், நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. தளபதி பார்த்து ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கு ப்ரோ. இதில் வந்து ஒரு உங்களை மாதிரி தான் கேமரா ஹேண்டில் பண்ணிட்டே வந்துருக்கேன், மீடியா கேரக்டர். இது சின்ன ஒரு கேரக்டர், இதை பாருங்கள். ஆமாம் ப்ரோ, அது ஒரு கடவுள் ஒரு பிளஸ்ஸான்னு சொல்லலாம். பயங்கர தளபதியோட லாஸ்ட் படம். பட் இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து இந்த படம் தாங்கன்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ்க்கு ஒரு படம் நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அது இந்த ஒரு படத்தில் வந்து மாசா நடிச்சிட்டாரு. ஆனால் தினம் தான் படம் காட்டிக்கிட்டே இருக்காரு அரசியலில். இல்லை கிட்ஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைங்களுக்காகவும் சொல்லியிருக்காரு, பெண் குழந்தைங்களுக்காகவும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ குழந்தைங்களும் பார்க்குறது நல்லது தான். இதை விட வைலன்ஸ் படம்லாம் நிறைய வந்திருக்கு. இது அந்த அளவுக்கு பெரிய வைலன்ஸாக தெரியல, குழந்தைங்க பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், தினம் தான் படம் காட்டிகிட்டு இருக்காருல அரசியலில் முதலமைச்சராக. ஆமாம் ஆமாம், முதலமைச்சர்ன்னும் போது வந்து இன்னும் பயங்கர மாசா இருக்கு இன்னும் அவரோட படம். வந்து கான்செப்டுக்காக வந்து பார்க்கல ப்ரோ, தளபதிக்காக தான் வந்தோம். படம் எப்படி சொல்றது, படம் வந்து பயங்கரமா இருந்தது. ஆனால் கடைசியில் வந்து அழ வச்சு அனுப்பிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனால் எப்படி சொல்றது, எப்பவுமே தளபதி வந்து எங்கள் நெஞ்சில் இருப்பார், மனசில் இருப்பார். ஏன் தேட்டரை விட்டு வெளில வந்தோன்னு நாங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். தளபதி இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாருன்னு வேற சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எங்களால் எப்படி தாங்கவே முடியலண்ணா. தளபதி வந்து இப்போ இவ்வளோ நாளாக அவர் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இப்போ திடீர்னு அவர் இந்த சட்டமன்றம் டிவி சேனல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நார்மல் ஆடியன்ஸ் யாருண்ணா? தளபதி ஃபேன் இல்லாத ஒருத்தர் இருக்கானா நான் தமிழ்நாட்டில்? தளபதி ஃபேன் தானா? யாருன்னா தமிழ்நாடு ஃபேன் இல்லை? தளபதி ஃபேன் தான் தமிழ்நாடு, தளபதி தான் தமிழ்நாடு, அவ்வளோதான் முடிஞ்சு. தளபதி மட்டும் தான். படம் மட்டும் ஜனவரி 9 ரிலீஸ் ஆயிருந்தா 234 தொகுதி எங்கள் தலைவர் தான். இதுக்கப்புறம் பாருங்களேன், நியூஸ் ரிவ்யூ எவ்வளோ நெகட்டிவ் கேட்டாலும் பாசிட்டிவ் மட்டும் தான் வரும். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான். அவர் இல்லைன்னா வேற யாராவது, எங்கள் தலைவர் புசி ஆனந்த் இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு, அவங்களாம் இருக்காங்க. விஜய் சார் மட்டும்தான். பிரதீப் ரங்கநாதன் பிஆர் தான் நெக்ஸ்ட் வந்து தளபதி. இதை நீங்க பாருங்க, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க பேப்பர்ல. பிஆர் வந்து நாளைக்கு ஸ்கிரீனை ரூல் பண்ணல. ஆமா, அப்போ நீங்க எங்களை திருப்பி இன்டர்வியூ கூப்பிடுவீங்க. ஆமா, அந்த ஒரு பிரதீப் ரங்கநாதன் நீங்க பாருங்கண்ணா. எப்படின்னா அவரோட முயற்சியிலே வந்திருக்காரு, உங்களுக்கு புரியுதா? மற்ற ஸ்டார்லாம் சில பேர் அவங்க அப்பா வந்து ஆல்ரெடி சினிமாவில் இருப்பாங்க, அந்த மாதிரி வருவாங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் வந்து அவரே வாய்ப்புகளை தேடி அவரே உருவாக்கி அவர் கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் அந்த வாய்ப்பை எல்லாமே நல்லா பயன்படுத்திப்பாருன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக அவர் அடுத்த நல்ல ஒரு ஸ்டாராக வருவார். எஸ்கேவும் வருவார்ண்ணா. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி கொஞ்சம் அவரும் எங்களோட மனசு ஜென்சி மனசுலாம் பிடிச்சிருக்காரு. எஸ்கே வந்து இதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்கள பிடிச்சிருக்காரு, இப்போ ஃபேமிலி அந்த மாதிரிண்ணா. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது படம். அவங்க கூட தான் ஜாலியாக போனோம், எல்லோரும் ஒன்றா போனோம். சூப்பராக இருந்தது. நிறைய சீன்லாம் நிறைய கேமியோலாம் கொடுத்துருந்தாங்க எல்லோரும், எம்ஜி என்னலாம், அதனால இருந்தது. சூப்பராக இருந்தது. அதான் இனிமேல் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் ஒரு வாட்டி பார்த்துருந்தோம், திருப்பி நாளைக்கு போனால் கூட போவோம். ஃபேர்வெல் ஃபிலிம் சூப்பராக இருந்துச்சு. விட்டாரு மாசா இருந்துச்சு. அழுக ப்ரோ, மச்சான் தான் அழுதுட்டான். லாஸ்ட்டு முடியல ப்ரோ, லாஸ்ட்டு படம் போது சுத்தமாக முடியல. பயங்கரம் ப்ரோ, மாஸ் பிளாஸ்ட் ப்ரோ, சிம்பிள் பிளாஸ்ட். சட்டசபையில் வந்து இவர் ஷூட்டிங் அங்கே எடுக்கல, சட்டசபையில் தான் எடுத்தார் ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங் இப்போ உதயநிதி சொன்னார்ல ஷூட்டிங்கை தானே, உதயநிதி கிட்டே சொல்லுங்க ஷூட்டிங் எங்கள் அண்ணா அங்கே தான் எடுத்தார் சட்டசபையில், அதனால தான் டைட்டில் கார்டே போட்டிருக்காரு. கரூர்லலாம் யாருமே எடுக்கலண்ணே ஷூட்டிங், வந்து பாருண்ணே. கரூரில் யாருமே ஷூட்டிங் எடுக்கலண்ணே. கரூரில் சாவச்சதே டிஎம்கே தானே, நம்ப முடியுமாண்ணே? அவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தா இன்னாத்தி தேவையா கவர்மெண்ட்டே? இப்போண்ணா ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஆக்டர் விஜய் படம் வந்திருக்கும். இப்போது இவங்களாம் ஆப்பு வச்சுன்னு கவர்மெண்ட்டே அவருது படம் டைட்டிலாக விட்டார், சட்டசபையிலே டைட்டிலாக விட்டார்.
என்னண்ணா எண்டி லாஸ்ட் அழுது நான் 1 more கேட்டோம், அவர் இன்னும் போடல. ஆனால் படம் வந்து இன்னும் போவேண்ணா, 2வது ஷோ பார்க்குறேன். ஆனால் போவேன் படத்துக்கு போய் பார்ப்பேன். லாஸ்ட்டு படம் எத்தனை வாரம் தான் பார்க்கலாண்ணா, ஃபேமிலியோட போய் பாருங்கண்ணா, சூப்பராகண்ணா. புரியல அண்ணா 18+ அப்படின்னா இருக்கு உள்ள. 18+லாம் இல்லைண்ணே, 18+லாம் என்னால உள்ள 18+ இருக்கா, ஃபுல்லாக ஃபைட்டு தானே இருக்கு, ஃபுல்லாகவே அரசியல் பத்தாது இருக்கா, இல்லைன்னு சொல்ல. லாஸ்ட் படம் ஜனநாயகன் அரசியல் படம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுண்ணே. என்னண்ணா கொளத்தூர் தொகுதிண்ணா, கொளத்தூர் சூப்பராக பண்ணார்ண்ணா, இல்லைன்னு சொல்லண்ணா. யாரோ பிரேமலதா அக்கா சூப்பராக சொன்னாங்க, சிங்கப்பூர் ஷாப்பிங் மாதிரி. அங்கே என்ன ஒன்று தப்பு பண்ணிட்டாருன்னா, அந்த 2000 ரூபாய் குத்துருக்க கூடாது. என்ன யாருண்ணே விஎஸ் பாபாண்ணே, யாருண்ணே சூப்பர் மனுஷனே, வந்து நல்லது செய்வாருண்ணே, பாருண்ணே, அவ்வளோதானே.